சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல் 13ஆவதாய் எனக்காக உயிர் தியாகம் செய்து ஆவியாக போகக்கூடிய அந்த ஜீவன் யார்? என்னங்க இது? இப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? எப்படி சரி பண்றதுன்னு வழி தெரியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பாவம் குழந்தை, அவளுக்குள்ள எது புகுந்து அவளை இப்படி ஆட்டி வைக்கிறதுன்னு தெரியலையே. எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்து மாப்பிள்ள. நம்ம திலகாவை பாருங்க, சாப்பிடாம கொள்ளாம உடம்ப கெடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு தீர்வாயிடுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருமா. என்ன பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டு நட்ராஜ் மாமா செங்கல்பட்டுல ஒரு பெரிய மந்திரவாதி இருக்காருன்னு சொன்னாரு. அவரை வேணா கூட்டிட்டு வந்து நம்ம அகிலா உடம்புல இருக்கிற பேய விரட்ட பாக்கலாங்க. என்ன விரட்ட மந்திரவாதிய கூட்டிட்டு வரீங்களா? அப்போ யார விரட்டாங்க? பைரவி, என் புருஷனுக்கு எல்லா உண்மையும் எப்படியாவது புரிய வச்சு என் குழந்தையை காப்பாத்தி கொடு பைரவி. உன் குழந்தையை காப்பாத்துறதை விட உன் புருஷனுக்கு உண்மையை புரிய வைக்கிறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். சரிவா, முயற்சி பண்ணி பார்ப்போம். என்னங்க, இதுக்கு மேல யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. தயவு செஞ்சு போய் அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வாங்க. சரி திலகா, நாளைக்கு நம்ம நடராஜ் மாமாவையும் கூட்டிட்டு போய் அந்த மந்திரவாதியை அழைச்சிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இவ எதுக்கு இங்க வரா? இங்க எதுக்கு நீ வந்த? எப்ப என் குழந்தை கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனியோ அப்பவே அவ வாழ்க்கையே குலநாசம் ஆயிடுச்சுடி. இப்ப எதுக்கு நீங்க வந்த? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அகிலாவை பார்த்தாகணும். ஏன் அகிலா உயிரோட இருக்காளா செத்து போயிட்டாளான்னு பார்க்க வந்தியா? ஏய், பொண்ணு என் பொண்ணு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவன் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். எங்க கண்ணு முன்னால நிக்காத, போயிரு. இது பாருங்க, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அகிலோட சித்தி அவளை கொடுமைப்படுத்துற விஷயத்த அவ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மாத்தி சொன்னப்போ அகிலா கிட்ட இருந்த மாற்றத்தை நான் உணர்ந்தேன். ஆனா அது இப்படி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விடும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்போ நீ சொல்லி கொடுத்த மாதிரி அகிலா தப்பு தப்பா சொல்லி என் புருஷன் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு நினைச்சிட்டியா? ஏய், நீ யாருடி? உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? என் வாழ்க்கை அழிக்கிறதுல உனக்கு என்னடி லாபம்? ஐயோ, எனக்கு எந்த லாபமும் இல்லங்க. அப்போ சரி, இப்போ சரி, அகிலாவை காப்பாத்துறது மட்டும் தான் என் நோக்கம். பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்களா? அகிலாவை கண்ணுக்குள்ள வச்சு எப்படியெல்லாம் காப்பாத்துறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இவ்வளவு அடிச்சு வரட்டாம இவ சொல்றதையெல்லாம் இப்படி குத்துக்கல்ல மாதிரி கேட்டுட்டு நிக்கிறீங்களே. ஐயோ ஆண்டவா, என் தலையெழுத்தை ஏன் தான் இப்படி எழுதி வச்சது எனக்கே தெரியல. நீங்க அகிலாவை கொடுமைப்படுத்துறீங்களோ இல்லையோ, அந்த ஆராய்ச்சிக்கு நான் இப்ப வரல. அகிலாவை காப்பாத்தி ஆகணும். தயவு செஞ்சு என்ன பாக்க விடுங்க. என்ன விளையாடுறியா? திலகா கொடுமைப்படுத்துறான்னு சொல்லுவேன், அகிலாவை காப்பாத்தணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் நம்பி உன்னை உள்ள விடணுமா? இத பார், எங்களை என்ன முட்டாள் நினைச்சியா? நான் சொல்றத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா எல்லாமே உண்மை. என்னடி பெரிய உண்மை? அகிலாவை நான் கொடுமைப்படுத்துறேன்னு அவ உன்கிட்ட வந்து சொன்னாளா? ஏய், சொல்லுடி, அவ உன்கிட்ட வந்து சொன்னாளா? இல்ல. அப்போ வேற யார் சொன்னா? சொல்லுடி, வேற யார் சொன்னா? அகிலாவோட அம்மா. அகிலாவோட அம்மாவா? என்னங்க என்னங்க இவ? அகிலாவோட அம்மா அவங்க எப்படிங்க? ஏய், அகிலாவோட அம்மா இறந்துட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுமா அவங்க அம்மா சொன்னாங்க தைரியமா சொல்ற? அட என்னங்க நீங்க? அவங்க சொல்லல, அவங்களோட ஆவி வந்து சொல்லுச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவா இவ. ஆமா, ஆவிதான் வந்து சொல்லுச்சு. நான் சொல்றத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
ஆனா அதான் உண்மை. ஆசை நிறைவேறாம இறந்து போன ஆவிங்க என் கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க கிட்ட என்னால பேச முடியும். நான் பேசுறத நிறுத்துமா. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என் பொண்ணோட பரிதாபமான நிலைமையில நீ இருக்க. நான் சொல்றத நம்புங்க சார். நான் இப்ப அகிலாவை காப்பாத்தி நீ ஆகணும். பாரு, என் பொண்ணை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். முதல்ல ஒன்ன காப்பாத்திக்க. போய் ஒரு நல்ல டாக்டரா பாரு. போ திலகா, வேற என்ன பேசிக்கிட்டு வா. சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். அகிலாவோட உயிர் இப்போ சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். பைரவி, இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் புரியல. அகிலாவோட உடம்புக்குள்ள புகுந்திருக்கிறது யாரு, எதுக்காக புகுந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலானா? அகிலா வீட்ல அவளை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. திலகாவுக்கு தான் செஞ்ச கொடுமையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சேங்கிற பயம். அவ உன்கிட்ட பேசுனா எங்க தன்னோட தப்பெல்லாம் தெரிஞ்சிருமோங்கிற தவிப்புல உன்னை கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறான். ஆனா இதையெல்லாம் என் புருஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. பைரவி, அதுக்காக நீ மனசொடைஞ்சு பின்வாங்கிடாத பைரவி. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடு. அதுக்குதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பொதுவா இந்த மாதிரி பேய் பிடிச்சவங்களுக்கு தான் யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா அகிலா அப்படி இல்ல. அவ தெளிவா நடந்தது எல்லாத்தையும் மாத்தி பேசுறா. அவ பேச்சு, நடவடிக்கை இது எல்லாத்துலயும் அவ என்ன கார்னர் பண்றதை என்னால உணர முடியுது. அவளுக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சாதான் அவளை எப்படி குணப்படுத்துறதுன்னு கண்டுபிடிக்க முடியும். என்னென்னமோ சொல்றிய பைரவி, எல்லாம் இந்த பாவியாலதான். அவசரப்பட்டு உயிரை விட்டதுனாலதான் என் குழந்தையோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நிக்கிறேன் பைரவி. திலகாவோட கொடுமையில இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்கிட்ட ஓடோடி வந்தேன். இப்ப என் குழந்தை அதை விட கொடுமையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நான் எதுவுமே செய்ய முடியாத பாவியா நின்னுகிட்டு இருக்கேன் பைரவி. அழாத பார்வதி. அகிலாவை அப்படியே நான் விட்டுட மாட்டேன். முதல்ல அகிலாவை காப்பாத்துறத நான் ஒரு உதவியை தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது என்னோட கடமை. நான் அகிலாவை எப்படியாவது காப்பாத்துவேன். தாயே ஜக்கம்மா, என் தவத்தை மெச்சி சாகா வரம் கொடுத்தார். முற்பிறப்பில் நான் இழந்த லட்சியங்களை இப்பிறப்பில் அடைய உபாயம் சொன்னாய். இதோ நீ கூறியது போல் இஷ்ட துஷ்ட பூஜைகளை செய்ய என் பயணத்தை துவங்கிவிட்டேன். முதல் ஆவியை பிடிக்கும் முயற்சியிலும் இறங்கிவிட்டேன். உனக்கான பூஜை இது. பூஜையில் தவறு வந்துவிடக் கூடாது என்று தடம் பார்த்தே ஆவிகளை பிடிக்கின்றேன். முதலில் நான் பிடிக்கப் போகும் ஆவி அகிலாவின் அம்மா ஆவி. இறந்த பிறகும் தாய்ப்பாசம் அடங்காமல் தன் மகளை வாழ வைப்பதற்கு சுற்றித் திரியும் தூய ஆத்மா. தன் கணவனை பற்றி காதில் விழுந்த தவறான செய்திக்கே தற்கொலை செய்து கொண்ட பத்தினி. அவள்தான் உனக்கான முதல் பலி. இப்படி உனக்கான 12 ஆவிகளை ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பது என்பது எனக்கு அற்ப விஷயம்.
ஆனால் 13ஆவதாய் எனக்காக உயிர் தியாகம் செய்து ஆவியாக போகக்கூடிய அந்த ஜீவன் யார்? குரு சனி செவ்வாய் சந்திரன். மதுராங்கிற மதுரகாளியம்மனுடைய பேருள்ள உங்க பெண்ணோட ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம். இந்த ஜாதகிக்கு அபூர்வ யோகம் உண்டு. இவன் நினைச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். இவ என் வயித்துல பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆத்துல எல்லா நல்ல காரியமும் நடந்தது. இந்த 20 வருஷமா எங்க குடும்ப சுபிக்ஷமாவும் சந்தோஷமாவும் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த அஷ்டலட்சுமி தான். கண்டிப்பா. சரிம்மா, அதுக்காக எத்தனை நாளைக்கு நம்ம மதுராவை ஆத்தோட வச்சுட்டு இருக்க முடியும்? பெத்தவங்க யாருக்குமே தன்னோட பொண்ண கல்யாணம் கடமைங்கிற பேர்ல இன்னொருத்தவங்கள புடிச்சு கொடுக்கறது அவனுடைய இதயத்தை அவனே புடுங்கி கீழே போடுற மாதிரியான வழிதான். ஆனா அதே அவ போற இடத்துல நல்லபடியா வாழ்ந்தா அதை விட பெத்தவங்களுக்கு வேற சந்தோஷம் கிடையாது. நான் சொன்னேன். மதுராவுக்கு இப்போ குருதேசம் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு வந்திருக்கிற வரனோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்து சொல்லிருக்கோம். இந்த பொருத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பேஷா பார்த்துடுறேன். ஆமா, யாரு இந்த வரனோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தா? ஏன் அதுல ஏதாவது குறை குத்தம் தோஷம் ஏதாவது இருக்கா? சேச்சே, இந்த வரன் இவனுக்காகவே பிறந்த மாதிரி 10 பொருத்தமும் ஜனஜோரா புரிஞ்சிருக்கு. அப்போ இந்த வரனைய வந்து பொண்ணு பார்க்க சொல்லிடலாம் இல்லையா? பேஷா சொல்லிடலாம். இத்தனை பொருத்தமும் புரிஞ்சு இருக்கும்போது இன்னும் ஏன் தாமசப்படணும்? பேசாம இந்த வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க, வந்து பார்க்க சொல்லுங்க, கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சுடுங்க. சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா. இன்னும் தாமசப்படுத்தாதே, கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஜோசியரே இவ்வளவு தூரம் சொல்றார், இன்னும் ஏன் நம்ம மதுரா கல்யாணத்தை தள்ளி போடணும்? ஆமா, குளத்தூருக்கு பையன் ஆத்துக்காரர்கிட்ட சொல்லி அனுப்பிடு. அவளை புதன்கிழமை வந்து பொண்ணு பார்க்க சொல்லிடு. நான் தகவல் சொல்லிடுறேன். ஆமாண்ணா, எல்லாம் கூடி வந்தா இந்த ஆவணி மாசமே கல்யாணத்தை வச்சுடலாம். ஆமா. என்னம்மா மதுரா, உனக்கு இதுல சம்மதம் தானே? இல்ல பெரியப்பா, சம்மதம் இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமா பெரியப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் இந்த வரன் உனக்கு பிடிக்கலையா? எனக்கு கல்யாணமே பிடிக்கல பெரியப்பா. The Chennai Silks in Mega Summer Sale.